Vidyādhara liberated and the demon Śaṅkhacūḍa killed. இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். வித்யாதரான்னு யாரோ ஒரு பர்சனாலிட்டி, யாருன்னு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவர் லிபரேட்டட் ஆனார். அண்ட் ஆல்சோ டீமன் Śaṅkhacūḍa was killed. So I am reading. ஒரு காலத்தில் விருந்தாவனத்தில் இருக்கும் விருந்தாவன் வாசிகள் ஹெடட் பை நந்த மகாராஜ் எல்லாரும் அம்பிகாவனம் என்ப ஒரு இடத்துக்கு போனார்கள். அம்பிகாவனம் என்பது அங்கே தேவி அம்பிகாவனம், அம்பிகா என்பது அம்பாளுக்கு அந்த குறிந்த நாமம். அம்பிகாவுடைய வனத்துக்கு போயிருக்காங்க. அங்கே ஏன் போனார்களா, அந்த சமயம் சிவராத்திரி உற்சவம் நடந்துச்சா. ஸோ அவங்க எல்லாரும் சிவபெருமாளை வழிபடுறதுக்காக போகிறப்ப பாகவத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈவன் வைஷ்ணவா செலிப்ரேட் சிவராத்திரி. So the Rasa Leela was performed during autumn. அப்பனா ஷரட் சீசன், ஷரட் மீன்ஸ் த ஆட்டம், இலக்கொட்டம் சொல்லுமா, அந்த காலத்தில் தான் ராச லீலா புரிந்தார். And after that the big ceremony is Holi or Dola Yatra, Holi festival. Holi festival is also celebrated during the time of Krishna. ஸோ நீங்கள் நினச்சிங்க ஹோலி என்ன இப்போ ரீசெண்டாக புதுசாக வந்திருக்கு அந்த மாதிரி சில பேர் நினைப்பேன். எஸ்பெஷலி அவர் இந்தியன்ஸ் ஹூ ஆர் தமிழ் ஸ்பீக்கிங் வில் பி திங்கிங், ஓ ஹோலி இஸ் வடநாட்டு பண்டிகை, வி திங்க் லைக் தட். பட் ஹோலி ஆக்சுவலி செலிப்ரேட்டட் பை கிருஷ்ணா, which is mentioned in Srimad Bhagavatam. So between the Dola Yatra, the Holi and the Rasa Leela, there's another one important ceremony which is known as Shivaratri, which is especially observed by the Shaivites. அப்போனா சைவர்கள் இவங்க தான் the devotees of Lord Shiva. ஆனால் சில சமயத்தில் வைணவர்கள் கூட இந்த உற்சவத்தை செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாட் ஆல் த டைம், பட் சம்டைம்ஸ் தே வில் செலிப்ரேட் ஆல்சோ சிவராத்திரி. ஏன்னா வைஷ்ணவானாம் யதா சம்போ, லார்ட் சிவா as the foremost Vaishnava. But the function of Shivaratri is not observed very regularly by the bhaktas of Krishna. Under the circumstances, it is stated in Srimad Bhagavatam that a cowherd man headed by Nanda Maharaj once upon a time desired. அப்போ எப்பாச்சும் ஒரு வாட்டி கண்டிப்பாக அவங்க இந்த சிவராத்திரி அட்டென்ட் பண்ணுவாங்க. That means they were very regularly observing the Shivaratri function, but once upon a time when they wanted to go to Ambikavanam out of curiosity, they also want to go to this place known as Ambikavanam. Ambikavanam is situated somewhere in the Gujarat province. அப்போ இப்போ அம்பிகாவனம் இங்கே இருக்குது. கண்ணனுடைய விருந்தாவனம் உத்தரப்பிரதேஷ். இப்போ கரண்ட் மேப்பில் எடுத்துக்கிட்டோமா உத்தரப்பிரதேஷ்னு இடத்துல இருக்குது. நீங்கள் போய் கூகுள் பண்ணலாம், விருந்தாவனம்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்களா, நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் ஆக்சுவலி இன் உத்தரப்பிரதேஷ். அண்ட் ஃப்ரம் விருந்தாவனம் they went to Gujarat province, which means they traveled towards the west, so they went there. And then it's also mentioned that there's a Saraswati river there. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. In India, all the big pilgrimage, இந்தியாவிலே எல்லாம் புண்ணிய க்ஷேத்திரங்கள், புண்ணிய இடங்கள் எல்லாமே கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, கோதாவரி, காவேரி இந்த மாதிரி புண்ணிய நதிகள் ஓரத்தில் தான் இருக்கும். இப்போ கங்கா ஓரத்தில் மாயப்பூர் இருக்குது, யமுனா ஓரத்தில் மதுரா விருந்தாவனம் இருக்குது. அதே மாதிரி காவேரி ஓரத்தில் நம்ம ரங்கநாத சுவாமி, திருவேங்கடத்தில் ரங்கநாதர் சுவாமி படுத்திருக்காரு. ஸோ இதே மாதிரி புண்ணிய க்ஷேத்திரங்களில் ஓரத்தில் எப்பயுமே புண்ணிய நதிகள் ஓடும். ஸோ அம்பிகாவனம் சரஸ்வதி நதிகள் ஓரத்தில் இருந்துச்சு. ஸோ இந்த பசுமாடு மேய்க்கிற கோப்பர்கள், இந்த எல்ட்ரிலி கோப்பர்கள் அண்ட் ஆல்சோ நந்த மகாராஜ் எல்லாரும் அம்பிகாவனத்துக்கு போய் சிவபெருமாளை வழிபடணும்னு போயிருக்காங்க. ஸோ they very devotedly began to worship the deity of Lord Shiva and Ambika. அங்கே போயிட்டு அம்பாலையும் சிவபெருமாளையும் ரொம்ப பக்தியாக கோப்பர்கள் வழிபட்டார்கள். ஸோ இட்ஸ் ஆல்சோ மென்ஷன் தட் தே ஆல்சோ வர்ஷிப். இன் ஜென்ரல் ப்ராக்டிஸ் தட் whenever there is a temple of Shiva, எங்கெல்லாம் சிவ ஆலயம் இருக்கோ அங்கே கண்டிப்பாக தேவியோடைய ஆலயம், துர்காதேவியோட அம்பிகாவோட ஆலயம் கண்டிப்பாக இருக்கும். This is because Ambika is the wife of Lord Shiva and she is the most excelled of chaste women. She does not live outside the association of the husband. ஸோ இதே போல் எல்லாரும் என்ன பண்ணாங்களா, அம்பிகாவனத்தில் இந்த விருந்தாவன் வாசிகள் எல்லாரும் அந்த சரஸ்வதி நதியிலே ஸ்நானம் பண்ணிட்டு they went and take bath in the Saraswati Nadi, and after they take bath they all started to worship Lord Shiva on the night of Shivaratri. அந்த சிவராத்திரி உற்சவத்தில் நம்ம இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னே லாஸ்ட் மந்த் சிவராத்திரி செலிப்ரேட் பண்ணோம். லாஸ்ட் மந்த்தா ஆமாம், ரீசெண்டாக இப்போ தான் செலிப்ரேட் பண்ண சிவராத்திரி. ஸோ அக்கார்டிங் டு த வேதிக் சிஸ்டம் இந்த மாதிரி நல்ல காலத்தில் என்ன பண்ணுவாங்க, பிராமணர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுவாங்க. and they will offer a lot of charity to brahmanas, because பிராமணர்கள் எப்பயுமே பகவானோட வழிபாடில் ஈடுபடுறதுனால அவங்களுக்கு தானம் பண்ணுறது சிறந்த. பிராமணர்களுக்கு தானம் பண்ணுறது, அதுவும் வைணவ பக்தர்களாக இருக்க பிராமணர்களுக்கு தானம் பண்ணுறது பகவான் விஷ்ணுக்கு நேரடி சேவை பண்ணுறது போல் சமம்னு பாகவதம் கூறுது. ஸோ அதே போல் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்களா, சிவபெருமாளையும் வழிபட்டு ஒரு நாள் நோன்பு இருக்கிறாங்க. ஆக்சுவலி ஃபாஸ்டிங் ஃபார் என்டையர். யூஸ்வலி சிவராத்திரிக்கு என்ன பண்ணுமா, அந்த ஹோல் டே ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நைட்டில் they drink a liter water. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், தண்ணி குடிக்கிறனால இஸ் that breaking the fast? No,
இட்ஸ் மென்ஷன் விரதம் நீங்கள் இருந்தாலும் ஒரு நாள் முழுதும் நீங்கள் விரதம் இருந்தாலும் தண்ணி கொடுக்கறனால உங்கள் விரதம் வந்து it's not breaking the fast, because mention the first day is spending fasting, at the night they can drink a little water because water does not break the fast. தண்ணி குடிக்கிறதுனால விரதம் வந்து முடியறதில்ல. ஸோ இதே போல் அந்த cowherd man headed by Nanda Maharaj spent the night at the bank of Saraswati. சிவராத்திரியை வந்து அந்த சரஸ்வதி நதி கரையிலேயே எல்லாரும் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. They fasted all night and drank a little water at night, but while they was taking rest எல்லாரும் வந்து அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த சிவராத்திரி உற்சவம்லாம் வந்து முடிஞ்ச பிறகு தே ஜஸ்ட் லைக் டேக்கிங் சம் ரெஸ்ட். அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சா, ஒரு சர்ப்பம், அதுவும் சாதாரண சர்ப்பம் இல்லை, ஒரு பெரிய சர்ப்பம் வந்து நந்த மகாராஜை முழுங்க ஆரம்பிச்சு. கிராப் நந்த மகாராஜ் ஃபீட், அவர் காலை பிடித்து விட்டு முழுங்க ஆரம்பிச்சுட்டோம். நந்த மகாராஜ் பிகேன் டு கிரை ஹெல்ப்லெஸ்லி. ஹி சே, மை டியர் சன் கிருஷ்ணா, ப்ளீஸ் கம் அண்ட் சேவ் மீ ஃப்ரம் திஸ் டேஞ்சர், த சர்பன் இஸ் சோலவிங் மீ. இந்த மாதிரி அந்த சர்ப்பம் வந்து நந்த மகாராஜை கொஞ்சம் கொஞ்சமாக முழுகிக்கிட்டு இருந்துச்சா. ஸோ தட் டைம் நந்த மகாராஜ் ஹவ் நோ அதர் ஷெல்டர். நந்த மகாராஜ்க்கும் விருந்தாவன் வாசிகளுக்கும் கண்ணனை தவிர வேறு யாருமே தெரியாததுனால கண்ணன் இஸ் த ஒன்லி ஷெல்டர். அண்ட் தே ஆல் நந்த மகாராஜ் ஷவுட்டட் ஃபார் கிருஷ்ணா. அண்ட் அஃப்கோர்ஸ் அங்கே இருக்க கோபுரங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்களோ, அங்கே இருக்க நெருப்பெல்லாம் எடுத்து எப்படியோ அந்த பாம்பை வந்து என்னாச்சும் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்களா. அந்த சமயத்தில் கண்ணன் எப்படி மறுபடியும் பக்தர்கள் ரக்ஷம் பண்ணுவான்னு, அதே போல் இதே சமயத்தில் அட் தட் டைம் கிருஷ்ணா அப்பியர் டு த சின் அண்ட் அவரோட கமல பாதத்தை வைத்து அந்த பாம்பு வந்து அவர் பாதத்தில் தொட்டாராம். கிருஷ்ணா ஆக்சுவலி ஸ்டெப்ட். திஸ் இஸ் த ஸ்னேக். இஃப் யூ சீ நந்த மகாராஜ் இஸ் ஹியர், த சர்பன் இஸ் ஆக்சுவலி சோலோவிங். அந்த பாம்பு வந்து அந்த சர்ப்பம் நந்த மகாராஜை பாதி முழுங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான். நந்த மகாராஜ் கத்துறாரு, கிருஷ்ணா கோவிந்தா இஸ் ஸ்க்ரீமிங் கிருஷ்ணா. அண்ட் கண்ணன் வந்து அவனோட கமல பாதத்தை அந்த பாம்பு மேலே வைக்கிற சமயத்தில் அந்த பாம்பு மாறிவிட்டு ஒரு தேவராக காட்சி அளிச்சா. ஸோ இட்ஸ் மென்ஷன் ஹியர் தட் immediately upon being touched by the lotus feet of Krishna, the serpent shat his reptilian body and appeared a very beautiful devata by the name of Vidyādhara. இந்த சர்ப்பம் வந்து ஒரு வித்யாதரன்னு ஒரு தேவராக காட்சி அளிச்சா. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் வென் வி சி திஸ் பாஸ்ட் டைம். வித்யாதரன்னு ஒரு தேவராக காட்சி அளிச்சா. அண்ட் ஹி வாஸ் ஆக்சுவலி க்ளோவிங். ஹி வாஸ் நாட் ஜஸ்ட், இட்ஸ் அப்பியர் தட் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் தட் ஹி வாஸ் ஆக்சுவலி க்ளோவிங். அண்ட் ஹி ஆஃபர்ட் ஒபேசன்ஸஸ். கண்ணனோட திருப்பாதத்தில் நமஸ்காரம் பண்ணிட்டு என் கண்ணன்கிட்ட பேச ஆரம்பித்தேன். இந்த மாதிரி சொன்னாரா கண்ணன்கிட்ட. ஆக்சுவலி வந்து கிருஷ்ணர் கேட்பார், இந்த மாதிரி நீ வந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகா இருக்கியே, இவ்வளோ யூ லுக் சச் நைஸ் தேவதா, உனக்கு எப்படி இந்த சர்ப்ப மாடல் கிடச்சிச்சு பகவான் கேட்குறாரு. அஃப்கோர்ஸ் பகவான் எதுக்கு கேட்குறாரு, நம்பர் ஆன் பிஹாவாக வந்து கேட்குறாரு. ஸோ ஆஃப்டர் திஸ் அவர் ஒரு கதை சொல்கிறாரு. முன்னொரு ஜென்மத்தில் நான் இதே போல் நான் வித்யாதரனாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் அழகுக்கு whenever people are very beautiful, some people are very humble. ரொம்ப அழகாக இருந்தாலும் கொஞ்சம் ஹம்பலாக இருப்பாங்க. they will not show off so much. பட் வித்யாதரா ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அகங்காரம் பிடித்து விட்டு ஒரு முனிவர் இருந்தார், அங்கிரா ஒரு முனிவர். அந்த முனிவர் வந்து அவர் ஒரு பெரிய மகரிஷி. அப்படி இருந்தாலும் அவர் வந்து பார்க்கறதுக்கு நாட் ஸோ நைஸ். ஸோ வித்யாதரா ரொம்ப பெருமைப்பட்டு விட்டு என்ன நடந்துச்சு, he started to laugh at this Muni Angira, and Angira will curse, because you laughed at me, you will take a body of a serpent. And அவர் என்ன சொல்றார், என்னதான் அவர் சாபம் விட்டாலும் அந்த சாபத்தினால பகவான் நான் உன்னை தரிசனிக்க பலனடைய விட்டேன், அதனால அந்த சாபத்தை நான் வரமாக எடுத்துக்கொள்கிறேன்னு பார்ப்பார். So sometimes this is also we can learn. Sometimes bad things may happen, but it's how we decode that bad things. Because everything, என்னதான் நடந்தாலும், even happiness or sadness, whatever happens, there is two reasons or consequence which can be taken from that. One is, when we're too happy, we may forget Krishna. When we're too sad, we may forget Krishna. But if we too sad, we also may forget Krishna. But the fact is, even if you're too happy or too sad, we have to choose to get closer to Krishna. அப்பனா எல்லா சிச்சுவேஷன் நடந்தாலும் நம்ம அந்த சிச்சுவேஷனை கண்ணன் நோக்கி கிட்ட போகிற மாதிரி நம்ம அமைச்சிக்க வேண்டும். we have to act in such a way, because even he got curse, he still see the curse as fortune. அதே போல even you're very happy, you should be grateful that Krishna have blessed you. Even you are having a very difficult situation, you should be grateful that Krishna is giving you strength to overcome. So in any situation, remember to get closer to Krishna, not far from Krishna.
ஸோ தட் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு டெல். ஸோ இதே போல் இந்த தேவதா வித்யாதரான்னு இந்த தேவதா கண்ணன் கிட்ட சொல்லும் போது என் உடலோட அழகுக்கு நான் பெருமைப்பட்டு அகங்காரம் பிடித்த நாளும் தான் நான் இப்போ இந்த சர்ப்பம் பாம்பு ரூபத்தை நான் எடுத்துக்கொண்டு இப்படி இருக்கேன். ஸோ இதனால் அவர் என்ன சொல்கிறாரா, யார் ஒருவர் வந்து இந்த யூ ஷுட் நாட் பி டூ ப்ரவுட். ரிமெம்பர் தட் எது கிடைச்சாலும் கண்ணனுடைய அருளால் தான் கிடைக்குது. ஏன்னோ I mean, I would like to tell, like, there is a celebrity who tells this whenever he is getting honored. Ellam pugalum iravanukku. I actually appreciate this. That is why such personality padipadiya valaruvanga. Eppala nammalukku we are getting glory or something, we should dedicate it to Krishna or the Lord himself or God in general. Because the God or Krishna is the only person who deserves all glory. If ஏதாச்சும் புகழ் நம்ம கிட்ட வருதா, எல்லாம் புகழும் இறைவனுக்கு. எல்லாம் all glories to, that's why we always in ISKCON we always tell எல்லாம் புகழும் Srila Prabhupada, all glories to Srila Prabhupada. So that's a very nice thing. Don't be too puffed up. So இதே போல வித்யாதரன் வந்து கண்ணன் கிட்ட பேசி, and that's how Vidyādhara got liberated actually. Vidyādhara was serpent, he wasn't killed. கண்ணனுடைய லீலைகளை பார்த்தா 2 சர்ப்பங்கள் வந்துச்சு, 2 சர்ப்பங்களும் கொல்லப்படவில்லை. யார் அந்த 2 சர்ப்பங்கள் சொல்லுங்க கேட்போம். 2 சர்ப்பங்கள், இப்படியோ சர்ப்பங்கள் வந்து they don't get killed. I think they are a bit Krishna is a bit merciful because Anantashesh is also form of a serpent. கண்ணனே நாகம் மேல தான் தூங்குறார். ஒன்று யாரு சொல்லுங்க, கலிங்கா. எஸ், காளியனும் இங்கே வித்யாதரனும். இதுதான் நம்ம பார்க்கணும். வெரி நைஸ். ஸோ இதே போல் வந்து என்ன நடந்துச்சு, தென் ஆஃப்டர் தட் வி saw that the coward man, they all worshipped Ambika and basically the thing is, நம்ம வந்து பாகவதத்தில் பார்க்கும்போது கோபிரிகளும் வந்து அம்பாலை வழிபட்டார்கள், கார்த்தியாயனி வழிபட்டார்கள். பட் when they worship கார்த்தியாயனி they get attached to Krishna. So when we worship any other god than Krishna, but அந்த worshipனால கண்ணன் கிட்டே நம்ம நெருங்கி போகிறோமா, that type of worship is not condemned. But when we worship Krishna ஆனால் பௌதிகமாக கேட்டு வந்து நம்ம வந்து பலன்கள் கேட்குறோமா, அந்த type of worship is condemned. That's also mentioned. ஸோ இதே போல் another past time which was happening here, என்ன நடக்குது, இந்த 2வது லீலை வந்து இந்த சாப்டரில் 2 லீலை. ஒன்று வித்யாதரன் இப்படி வந்து நந்த மகாராஜை முழுங்கி ட்ரை பண்ணால், பட் கண்ணன் வந்து பாதத்தை. அதே போல தான் வாட்ஸ் அ லெசன் வி கேன் லேர்ன். நம்மளும் இந்த சம்சார கடல் மீன்ஸ் இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் நம்மளும் கஷ்டத்தில் முழுங்கிக்கிட்டு இருக்கும். எவன் ஒருவன் வந்து பிகாஸ் ஆல் ஆஃப் அஸ் ஆர் சஃபரிங். கேன் ஐ ஹேவ் அ ரேஸ் ஆஃப் ஹேண்ட் ஹூ ஆர் டெல்லிங் தட் யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் சஃபரிங், யூ ஆர் ஒன்லி என்ஜாயிங் பிளீஸ்? கேன் எனி ஒன் ரேஸ் யுவர் ஹேண்ட்? கேன் எனி ஒன்? ஓகே, லெட் மீ கிவ் ஃபியூ செகண்ட்ஸ். யாரும் சொல்கிறீங்க எனக்கு கஷ்டமே இல்லைப்பா, நல்லா இருக்கேன், ஒரு கஷ்டமே நான் பட்டதில்லை, வாழ்க்கை பிறந்தலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்கேன். Can anyone tell? Okay, I believe no one. Who are telling that your life is so much not miserable, but you are going through hard time at sometimes good time. It's like a roller coaster ride. There's ups and downs. Raise your hand. Who feels that you have these types of life? I believe there are some comments. Okay. So, basically, this is life. It has ups and downs. So, when Nanda Maharaj, what we can learn, we are like Nanda Maharaj. So, the snake is like death. அந்த பாம்பு வந்து மரணம் போல். அந்த எப்படி வந்து மரணம் வந்து அஃப்கோர்ஸ் டெத் டசன்ட் கம் ஓவர் நைட். அது வந்து கிராஜுவல் எவ்ரி டே இட்ஸ் மென்ஷன் எவ்ரி டே when the sun sets a person. யார் வந்து கண்ணனுடைய லீலையை கேட்காமல் இருக்கிறீங்களோ, யார் வந்து கண்ணனுடைய நாமத்தை சொல்லாமல் இருக்கிறீங்களோ, எப்பெல்லாம் சூரியன் அஷ்டமிக்குதோ அந்த சமயத்தில் உங்களோட ஒரு நாள் அந்த வாழ்வு வந்து எண்ட் ஆயிருதான். Means the sun drags away one day of your lifetime when the sun sets, especially for யார் கண்ணனோட லீலைகளாம் சொல்லாமல் இருக்கிறீங்க, கண்ணனோட நாமத்தை சொல்லாமல் இருக்கிறீங்களோ. பட் யார் ஒருவன் கண்ணனோட லீலைகள் நாமங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களோ, உங்களுக்கு சூரியன் அஷ்டமிக்கும் போது அது உங்களோட ஒரு நாளோட வாழ்க்கையை பறிச்சுட்டு போக முடியாதா? ஏன்னா கண்ணன் will decide, Krishna will decide when you will have to go. So life of devotees are based on Krishna's plan. He only plans when the devotee should leave or when the devotee should. So that's the beauty. Okay, so அதே போல் we should always hear about Krishna. ஸோ இப்போ 2வது பாஸ்ட் டைம் ஆனது கிருஷ்ணரும் பலராமரும் வந்து நைட்டில் வந்து கோபிரைகள் கூட நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்களா. ஆடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் குபேரனோட ஒரு அசோசியேட், அவனோட பேர் என்ன தெரியுமா, ஷங்கர்சூரான்னு ஒரு அசுரன். அவன் என்ன பண்ணுகிறானோ நம்ம படிக்கிறேன். ஸோ at the time while being so absorbed almost in madness, a demon associate of குபேராவோட ஒரு அசுரன் அசோசியேட் என்ன பண்ணுறான்னா appeared on the scene and the demon name was Śaṅkhacūḍa.
And because on the head there's a valuable jewel resemble a conch shell. Another picture again. So this is actually Śaṅkhacūḍa. So while Krishna and Balaram was dancing, so this one demon came. So our Nenachara, Krishna and Balaram, there is always a class of people who always think that God, Krishna is an ordinary. So Śaṅkhacūḍa is such. Even Krishna time and the many people are that Krishna and Balaram were two ordinary cowherd boys enjoying the companies of many beautiful women. And generally in the material world, a person who rich thinks that all beautiful women should be enjoyed by him. So Śaṅkhacūḍa also thought that since he belonged to the rich community of Kuvera, and he, not Krishna and Balaram, should enjoy the company of beautiful girls. Therefore, he decided to take charge of them. He appeared before Krishna and Balaram and the damsels of Vraj and began to lead the girls away to north. He condemned them as he was the proprietor and husband despite the presence of Krishna and Balaram. Being forcefully taken by Śaṅkhacūḍa, damsel of Vraj began to call the names of Krishna and Balaram for protection. Well, எப்பயுமே விருந்தாவன் வாசிகள் என்ன கஷ்டம் வந்தாலும் கிருஷ்ணரும் பலராமரை தான் கூப்பிடும். அதே போல the two brothers immediately began to follow them, trekking up the big logs in their hand. And Krishna said, don't be afraid, which Krishna always says this. And they called to the gopis, we all are coming at once to chastise this demon. Very quickly Krishna will Śaṅkhacūḍa கிட்ட வந்தார். And Śaṅkhacūḍa Krishna will he'll punch Śaṅkhacūḍa. So, and Krishna will not only do that, he will take the valuable gem. His name is Śaṅkhacūḍa because he have this conch-like ornament on his head. And he will take that. Krishna will struck his head with his fist and killed him. And he took the valuable gem and returned. In the presence of all the damsels of Vraja, he presented the valuable gem to his elder brother Balaram. So, Balaram kitta and the velamadipillada and the Śaṅkhacūḍa. So, this is Śaṅkhacūḍa, the demon, which is the second demon who killed. So many demons actually came to Vrindavan. So this demon actually came from Kuvera. Apparently he is actually one of Kuvera's associates. So that's the pastime of